ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை சார்ந்த ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு இன்னைக்கு. ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு வீக்கெண்ட். ஸோ நல்லா இப்போல்லாம் ஸ்கூல் திறந்து பசங்களுக்கெல்லாம் டெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ லேடிஸ்க்கெல்லாம் அந்த டென்ஷனே மைண்டில் செட் ஆகிருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் மறதி இருக்கும். இந்த மறதினால் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். அதுவும் முக்கியமாக சாவியை, ஸோ பீரோ சாவியோ இல்லை உங்களுக்கு முக்கியப்பட்ட ஆவணங்களையோ இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை ப்ராப்பராக யார்ட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்டு பண்ணுங்கள். இல்லை நாம் அதை தனியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த தவிப்பெல்லாம் இருக்கும். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதிரி இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்னிங்கே பிளான் பண்ணுங்கள். என்னடா காலையிலேயே இப்படி கேட்டுட்டோம், அதனால் இது மாதிரி இன்றைக்கெல்லாம் வெஞ்சர் பண்ணணுமா அப்படின்னா வெஞ்சர் பண்ணாமல் விடுறது பெட்டர். இன்றைக்கி சனிக்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுறதோ, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குறது நல்லது. ஏன்னா பைரவர்லேயே நிறைய வகைகள் இருக்குது. மேஷராசி நேயர்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்க செல்வங்கள் வருவதற்காக மட்டும் அல்லாமல் இந்த ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாயும் இருக்குது இல்லையா? ஸோ உடல் ஆரோக்கியம் மற்றும் இந்த சும்மா மருத்துவத்துக்கே செலவு பண்ணுறோம்ல, அந்த இதுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப குதூகலமான நாளாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், வெளியில் போகிறோம், அவங்களோட ஒரு டின்னர் போகிறோம், நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு வீக்கெண்டாக நமக்கு இருக்கும். இல்லை நல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது நல்ல ஒரு மனசில் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ இதில் என்ன நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். வெதர் நம்ம கோயிலுக்கு போகிறோமா இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஹாப்பி வீக்கெண்ட். அதோடு மட்டும் அல்லாமல் பல நாளாக நம்ம சில விஷயங்கள் எல்லாம் யோசித்து பண்ண முடியாமல் போனது இன்றைய நாளில் நமக்கு அதுக்கான ஒரு பண்ணக்கூடியக்கான ஒரு சூழ்நிலையும் வரும். இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு ஏற்படும். இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை அஷ்டமியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இது உங்களுடைய குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் சார்ந்ததாக இருக்கலாம், உறவினர்கள் சார்ந்ததாக இருக்கலாம், ஒரு குழந்தை பிறப்பு அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏஜ் அட்டன் பண்ணுறது. ஸோ சுப செலவுகள் வருவதற்கும் இன்றைய நாளில் நீங்கள் காத்திருக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு நன்மையை தருவார். ராசிநாதன் புதனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 10ல் இந்த சந்திரன் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் செல்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மனதிற்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வீக்கெண்ட் மிதுன ராசினியர்களுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் மதுரை வீரனோ அல்லது நமக்கு கருப்பண்ணசாமி இந்த மாதிரியான எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது. கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று அந்த ஒரு கன்ஃபியூசிங் மைண்டை கொடுக்கலாம். ஏன்னா ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் நமக்கு என்னென்னா ஒரு தவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? மனசுலேயே வச்சுருப்போம், அது வெளியில் சொல்ல முடியாது. அது பசங்களாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஸோ ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், ஒரு குழப்பம், இது எல்லாம் சேர்ந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில தவிப்புகளை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக ஒரு அஷ்டமி திதியில் சிவபெருமான் ஆலயம் சென்று வில்வர்ச்சனை பண்ணிக்கோங்க. அரிசி தானம் பண்ணுங்க, நல்லது. சிம்மராசி நேயர்கள், இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வேலை விஷயமாகவோ அல்லது என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு வர வேண்டிய பணபாக்கி வர்றதோ, இந்த மாதிரி நம்ம எதிர்பாராமல் இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதோட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைய நாளில் சிம்மராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்று
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத விதமாக பணவரவு வரும்பொழுது மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்கள் காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சனிக்கிழமை அஷ்டமி திதியில் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு உடல் சோர்வு மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியன் அலைச்சலை கொடுத்தாலும் கூட பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகத்தில் நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடுகள் சிறந்தது. விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது சிறப்பை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கடன் பிரச்சனையிலிருந்து தீருவதற்கு வழி பிறக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பகைமை மாறி நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒத்துமையும், பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசுவதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதியில் 8 நபர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வதனால் குரு பகவானின் அனுகிரகமும் மற்றும் சனி பகவானின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதிகள் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கும் விடை கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடுவதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும். சுக்கிரனும் சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் இருப்பது திருமண யோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பரிபூரணமாக ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பதற்கு வழி செய்யும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழியை தரும். இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதியில் துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்கள் இருக்கலாம். காலை வேளையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். நண்பர்களின் உதவி நன்மையை தரும். இன்று உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்வும் உண்டு. இன்றைய நாளில் காலை வேளையில் தன லாபங்களையும் பெறலாம் வியாபாரிகள். சனிக்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது. கும்பராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று தன லாபத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய கூட இருக்கக்கூடிய நட்புகளால் சில பிரச்சனைகளோ அல்லது இவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ வருவதற்கும் வாய்ப்புகளை தரும். ஆகையினால் உங்களினுடைய புதிய நட்புகளிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருப்பதும், இன்று சனிக்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கும் அகோர வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சந்திரன் ராகுவுடன் இருப்பதனாலும் 5ஆம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகள் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சந்திரன் வீட்டில் இருப்பதும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் குழந்தைகளினால் சில மன கவலைகளோ அல்லது பிரச்சனைகளோ வர வாய்ப்புண்டு. சனிக்கிழமை அஷ்டமி திதியில் நீங்கள் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் 8 நபர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பு பலனை தரும்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எந்த ஹோரையில் எந்த கிரகத்திற்கு விளக்கேற்ற வேண்டும்? அதாவது இன்னைக்கு இவர் கேள்வி கேட்டது வந்து மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணைன்னு. மனதிற்கு பிடித்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எத்தனை பேருக்கு அதே வந்து மனசுக்கு பிடிக்காமலும் போயிருக்கு இல்லையா? ஸோ இது மனசுக்கு பிடித்ததுன்னா நம்ம மனசை நாம் தான் எப்போவுமே மாற்றிக்கணும். பிடிக்கலைன்னாலும் பிடிச்ச மாதிரியாவது வாழ்ந்து தான் தீர வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அதைத்தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்கலாம் நீங்களும் அப்படி தானே அப்படின்ட்டுன்னு. அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே கிரகங்களை சார்ந்தது அப்படின்னா கிடையவே கிடையாது. சில விஷயங்கள் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மனசை வந்து மாற்றிக்கிறது தான். ஸோ என்ன கேட்டால் சந்திரனுக்கு விளக்கேற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு திடமான மனதை நமக்கு கொடுத்து, சரி வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சவரை கல்யாணம் பண்ணோம் அப்புறம் அவர் மாறிட்டார், அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படி நாம் நினைக்கலாம். இல்லை பிடிச்ச வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம், வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கும், பட் அவர் நல்லவராக தான் இருக்கார். இப்படி எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ சந்திரனுக்கு திங்கட்கிழமை சந்திரஹோரையில் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம மனதை திடப்படுத்தி கொள்ளவும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்தாலும் அதை வாழ்வதற்கான ஒரு கான்ஃபிடென்ஸை அந்த சந்திரன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய சுப தினத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செய்தி. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.